முகம் காட்டு நீ முழுவெண் பனி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹார்ட்டட்ஸ். ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ரெயின்ட்ராப் எஃபெக்டை கூடவே ஒரு லிரிக்கல் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி ஈஸியாக வந்து இன்ஷாட்டில் பண்ண பார்க்குறோம். இந்த வீடியோ எப்படி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் பார்க்க முடியும். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வந்து வீடியோக்குள்ளே இன்ஷாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அது நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸு ஒரு 3 ஃபோட்டோ 4 ஃபோட்டோ அந்த ஃபோட்டோலாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நல்லா ஜூம் பண்ணி எந்த ஒரு ஜூம் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவு ஜூம் பண்ணி எல்லா ஃபோட்டோஸும் வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க போகிறோம். அதில் வந்து லைட்னஸ் வந்து ஒரு மைனஸ் கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்னு வேணுன்னா மைனஸ்குள்ளே வந்து கொடுத்துக்கோங்க. மைனஸ் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க, -50 வரைக்கும். நெக்ஸ்ட்டு வார்ம்த்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வேணால் மைனஸ்லேயே வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் பொறுத்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. டிண்ட்லேயும் அதேமாதிரி கம்மியாக ஒரு -12 -8 அந்த மாதிரி வந்து கம்மியாக கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி சேச்சுரேஷன்லேயும் கம்மியாக கொடுத்தா போதும். ரொம்ப கொடுத்தா ரொம்ப கலர் மாறிடும், அதனால் நம்ம லைட்டாக கொடுத்துக்குறோம். இப்போ வந்து டபுள் டிக் இருக்கா, அதை அப்ளை டு ஆல் கொடுத்திங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து அதே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போயிடும், உள்ளே வந்து செட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ஒரு பிளாக்கான ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அதில் க்ரோமாவில் வந்து கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். அதில் வந்து ஷேடோ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 9ல் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ அது வீடியோ எண்டு வரைக்கும் வந்து இதை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஐபி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெயின்ட்ராப் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பிளெண்டில் போயினோம்னா ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. லைட்டுன்னு கொடுத்தா ரொம்ப டம்மாக இருக்குது, அது டல்லாக இருக்குது, அதனால் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இது வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நம்ம கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபில்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போய்க்கோங்க. லைட்னஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ராப்பாக இருக்கிறனால அது கொஞ்சம் நான் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 35 36 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால டூப்ளிகேட் கொடுத்து அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ரெயின்ட்ராப் எஃபெக்ட் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் இன்ஷாட் ஓப்பன் பண்ணி நியூ கொடுத்துட்டு நம்பிங்கன்னா ஒரு பிளாங்க்குன்னு இன்ஷாட்டில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களோட சாங் ஃபோட்டோஸ் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்க டியூரேஷன் செக் பண்ணிவிட்டு அந்த டியூரேஷனுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோ, அந்த ஆர்டர்லேயே வந்து நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டூப்ளிகேட் கடைசி எண்டு அந்த பிளாங்க் இமேஜ் கடைசி வரைக்கும் நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்துட்டே இருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கடைசி கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கம்மி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவில் என்ன பண்ணுறீங்கன்னா ரீப்ளேஸ் இருக்கா, அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த ஃபோட்டோ ஆர்டராக வந்து ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடிட் பண்ணோம்ல, ஸோ அந்த ஆர்டரே நீங்கள் அடுத்தடுத்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோக்கு பேக்ரவுண்ட் வந்து அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம், அதனால் நம்ம ஆர்டராக பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபோட்டோவுக்கும் மாஸ்க் வந்து ரெக்டாங்குலர் ஷேப் வந்து கொடுத்து இது வந்து ரொம்ப கம்மியாக வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபோட்டோக்கும் நீங்கள் மாஸ்க் வந்து ரெக்டாங்குலர் கொடுத்து சில ஃபோட்டோ பெருசாக இருக்கும், சில ஃபோட்டோ சின்னதாக இருக்கும், அதுக்கு செட் பண்ணுற மாதிரி ஒரு மாஸ்க் கொடுத்து கொஞ்சம் சைஸை வந்து நீங்கள் ஃப்ரீ சைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து அதே மாதிரி வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பிஐபியில் போயிட்டு ஒரு டெம்ப்ளேட் போலார் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிவிட்டு க்ரோமா வந்து யூஸ் பண்ணுறோம். க்ரோமா வந்து லைட்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இதாகிடும். இப்போ ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாகிடும், க்ரீனிஷ்லாம் போயிடும். இப்போ அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோக்குள்ளே நல்லா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபோட்டோ வெளியே தெரியாத அளவு வந்து அழகாக அந்த ஃபோட்டோக்குள்ளேயே வந்து செட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு
இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்கிற இந்த ஃபோல்டர் டெம்ப்ளேட் வந்து ஃபுல்லாக டூப்ளிகேட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ஃபோட்டோஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பெருசாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து வெளியே வரைக்கும் தெரியும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஃப்ரேம்குள்ளார வந்து செட் ஆகிடும். இப்போ பாருங்களேன், அந்த சைடெல்லாம் தெரியுது. அதை நம்ம சின்னது படுத்திக்கிட்டா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து தானாக வந்து கரெக்டாக சைஸ்லாம் வந்து இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து டிக் அமுத்தியாச்சு. இப்போ இதையும் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிட்டு அகைன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணோம்ல அந்த வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிஆர்பி கொடுத்து நெக்ஸ்ட்டு எடிட் பண்ண இந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து லைட் அண்ட் ஸ்க்ரீன் 2 இருக்கும். நம்ம வந்து லைட் அண்ட் கொடுத்து பார்க்கோம், ஸ்க்ரீன் கொடுத்து பார்க்குறோம். ஸ்க்ரீன் தான் வந்து நல்லாயிருக்கு. அதனால் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நடுவில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நடுவில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இது பார்த்தா தெரியும், உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபோட்டோ என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோக்கு இன்னொரு ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடுவில் வந்து சென்டரை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோ, அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கா? ஸோ அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து அனிமேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோ வந்துச்சா? ஸோ அடுத்த ஃபோட்டோ வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாதிரி வந்து வரிசையில் வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம்ல அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு வந்து அனிமேட் கொடுக்க போகிறோம். என்ன அனிமேஷன்னா ஸ்லைடில் டவுன் வர மாதிரி அந்த அனிமேஷன் இதேமாரி எல்லா ஃபோட்டோக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? இதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்கும் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ எல்லா ஃபோட்டோக்கும் வந்து இதே தான் நம்ம வந்து ஸ்லைடு ஆர்த்தாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். லிரிக்ஸ் நம்ம டைப் பண்ணல, ஜஸ்ட் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து க்ராப் பண்ணிக்கிட்டோம். க்ராப் பண்ணிக்கிட்டு நடுவில் வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு வேளை அது எப்படி உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும்னு தெரிலனா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு சென்டராக வேணுமா எந்த இடம் வேணும்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் ஒரே ஒரு வேலை தான், அதுவும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்டில் வந்து லைட் அண்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து இதே வந்து டூப்ளிகேட் பண்ணுங்க. ஏன்னா இதுவும் சின்ன சைஸாக தான் இருக்குது. அதனால் இதே வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.